சென்னை பெரம்பலூர்ல பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை 8 பேர் கொண்ட மருமக்குமல் வந்துட்டு அவரை சரமாரியா வெட்டி படுகொலை செஞ்சிருக்க சம்பவம் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர வச்சிருக்கு. நேற்றைய இரவு உண்மையாகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிறத பற்றி யார் தகவல் கொடுத்தா அப்படிங்கிறத பற்றியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எப்படி திட்டமிட்டு கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றியும், கடைசி நிமிஷத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டுப்பட்டு துடிதுடித்த கடைசி நிமிஷத்தில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்போ வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிறத தாண்டி இவர் சிறந்த வழக்கறிஞராக செயல்பட்டிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் தலித் சமுதாயத்துடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு போராடி இருக்கிறது மட்டுமில்லாமல் அந்த சமுதாயத்தினருக்காக போராடுற நிறைய வழக்கறிஞர்களையும் உருவாக்கியிருக்காரு. தலித் சமுதாய மக்கள் மட்டுமில்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் கல்வி கற்க நிறைய உதவி செஞ்சிருக்காரு. சென்னையில் விழார் ஒன்று கட்டியிருக்காரு. பரபரப்பாக அறியப்படுற ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் வெட்டப்பட்டு இறந்திருக்க விஷயம் தான் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் புதுசாக ஒரு வீடு ஒன்று கட்டிக்கிட்டு அதை பார்வையிடுறதுக்காக நேற்று மாலை 6 மணிக்கு சென்னை பெரம்பலூர் சடையப்பன் தெருவுக்கு போயிருக்காரு. வீட்டில் எல்லா விஷயங்களையும் பார்வையிட்டுட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடியே தனது ஆதரவாளர்களுடன் பேசிகிட்டு இருந்தாரு. முதல்ல 2 பேர் இருசக்கர வாகனத்தில் உணவு டெலிவரி செய்யும் உடையணிஞ்சு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்க ஏரியாவை சுற்றி வந்திருக்காங்க. இவர்களை பேசிக்கிட்டு இருக்கிறத நோட்டமிட்டு இருக்காங்க. அதன் பிறகு 4 இருசக்கர வாகனத்தில் 8 நபர்கள் அதே உணவு டெலிவரி செய்யும் உடையணிஞ்சு வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு நபர் பைக்கை விட்டு இறங்கி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத சுதாரித்து வந்த நபரை தடுத்து நிறுத்திருக்காரு. இதை பார்த்த மற்றவங்க எல்லாரும் பைக் நிப்பாட்டு ஓடி வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சரமாரியாக வெட்டியிருக்காங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தப்பி ஓட முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே இருந்த சின்ன பள்ளத்தில் காலை விட்டுட்டாரு. இதில் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அதன் பிறகு அந்த கும்பல் கண்ணு மூக்கு தெரியாமல் சரமாரியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டியிருக்காங்க. வெட்டப்பட்ட நிலையில் துடிதுடித்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அங்கே இருந்த ஆதரவாளர்கிட்ட என்னை எப்படியாவது காப்பாற்றுறீங்க அப்படிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சரமாரியாக விட்டுட்டு அதே இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நம்ம எல்லோரையும் பதற வச்சிருக்கு. அங்கே இருந்த எல்லோருமே உடனடியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை அப்போலோ மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கும் போதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துட்டதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை இப்போ போலீசார் உடனே வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை பிடிக்க 10 தனிப்படையை அமைச்சு தீவிரமாக குற்றவாளியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சிசிடிவி ஆதாரத்தை வச்சு தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க காவல்துறை தரப்பில் 8 குற்றவாளிகள் சரணடைஞ்சிருக்கதாகவும் காவல்துறை தீவிரமாக விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருக்கிற இடத்த யாரோ உங்களுக்கு தகவல் கொடுத்தா அப்படிங்கிறத செல்போன் நெட்வொர்க் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று இரவிலிருந்தே அந்த பகுதியில் பதட்டம் நிலை வருகிறது. அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆதரவாளர்கள் கண்கலங்கி அழுது அவங்களுடைய ஆதங்களை தெரிவிக்கிறது மட்டுமில்லாமல் காவல்துறை உடனடியாக குற்றவாளியை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் அதிகம் நடமாடக்கூடிய அந்த ஏரியாவில் எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பகுதியில் இருக்க எல்லோருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துக்கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.